ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2370வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 7ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படும் அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லப்படக்கூடிய பாசுரம், திருமொழியின் நிறைவு பாசுரம். இந்த பொதுவாக பலச்சுருதி அல்லது திருநாம பாசுரத்திலே, திருநாம பாட்டு என்று சொல்லக்கூடிய பாசுரத்திலே அந்த திருமொழி அல்லது அந்த பிரபந்தம் யார் மேல் பாடப்பட்டது, அவருடைய சிறப்பு என்ன, பாட்டுடை தலைவன் யார், அவனுடைய சிறப்பு என்ன, அடுத்து அந்த பதிகத்தை, அந்த திருமொழியை அல்லது அந்த பிரபந்தத்தை பாடியவர் யார், அவருடைய சிறப்பு என்ன, மூன்றாவதாக அந்த பதிகம் அல்லது பிரபந்தத்தை கற்று வல்லவர்களுக்கு உள்ள பலன் என்ன, இந்த மூன்று செய்திகளையும் முக்கியமாக சொல்லக்கூடிய பாசுரம்தான் இந்த பலச்சுருதி, பலன் சொல்லும் பாசுரமாகும். இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம். மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை, மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். கொல்லிகாவலன் மால் அடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன, கொல்லிகாவலன் மால் அடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே. நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல். மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தேவகி புலம்பிய புலம்பல். கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே. அந்த நாரணன் உலகு பரமபதத்தை அடைந்து இன்புறுவார்கள் என்று பலன் சொல்கிறார். மல்லை மாநகருக்கு செல்வம் நிரம்பிய பெரிய நகரமான வடமதுரைக்கு, வடமதுரையைத்தான் மல்லை என்று குறிப்பிடுகிறார். இறையவன் தன்னை தலைவனாயிருந்த கம்சனை வான் செலுத்தி வீர சுவர்க்கத்துக்கு அனுப்பி இங்கு வந்து அணை தேவகி சமீபமாகிய இங்கே வந்து சேர்ந்த பிள்ளை, இங்கு வந்து சேர்ந்த பிள்ளை கண்ணபிரானுடைய மாயத்து எல்லையில் செய்வன, அற்புதத்தில் எல்லையில்லாத லீலைகளை காணா நடந்தபோது காணப்பெறாத தெய்வ தேவகி தெய்வத்தன்மை பொருந்திய தேவகியானவள் புலம்பிய புலம்பல் புலம்பிக் கொண்டு சொன்ன பாசுரங்களை கொல்லிகாவலன் கொல்லிநகர்க்கு அரசராய் மால் அடி முடிமேல் கோலமாம் சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை, எம்பெருமானுடைய திருவடிகளை தம் திருமுடிக்கு அலங்காரமாக உடையவரான குலசேகரன் குலசேகராழ்வார் சொன்ன அருளி செய்த நல் இசை தமிழ் மாலை, நல்ல இசையுடைய தமிழிலாகிய சொல் மாலையை வல்லார்கள் ஓத வல்லவர்கள் ஒல்லை விரைவாக நாரணன் உலகு ஸ்ரீவைகுண்டத்தை நண்ணுவார் சேரப்பெறுவார்கள். செல்வம் நிரம்பிய பெரிய நகரமாகிய வடமதுரைக்கு தலைவனாய் இருந்த கம்சனை வென்று வேற்று உலகிற்கு அனுப்பிவிட்டு இங்கே தேவகியிடம் வந்து சேர்ந்த கண்ணனின் மாயம் நிறைந்த எல்லையற்ற குழந்தை விளையாட்டுக்கள் நிகழ்ந்தபோது காணப்பெறாத தெய்வத்தன்மை பொருந்திய தேவகியானவள் புலம்பிக் கொண்டு சொன்ன பாசுரங்களை கொல்லிநகருக்கு அரசராய் திருமாலின் திருவடிகளை தம் திருமுடிக்கு புனைந்துள்ளவருமான குலசேகராழ்வார் அருளி செய்த இந்த நல்ல இசையுடைய தமிழினாலாகிய சொல்மாலையை ஓத வல்லவர்கள் விரைவாக வைகுந்தத்தை சேரப்பெறுவர்.
இவ்வாறு பலன் சொல்லி இத்திருமொழியை தலை கட்டுகிறார் குலசேகராழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான விவரணம். மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி மிகுந்த செல்வத்தை உடைய வடமதுரைக்கு அரசனான கம்சனை தன் கையாலே அழிக்கையாலே வீர சொர்க்கத்துக்கு அனுப்பி, அவர்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? நரகம் தானே கிடைக்க வேண்டும் கம்சன் செய்த அளவுக்கு. ஏனென்றால் கண்ணனால் அழிக்கப்பட்டான். கண்ணனால் அழிக்கப்பட்ட சிசுபாலனும் சொர்க்கத்தை அடைந்தான். அதுபோல இவனும் கம்சனும் சொர்க்கத்தை அடைகிறான். மல்லைமா நகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா. கம்சனை அழித்து திருவாய்ப்பாடிக்கு வந்து இப்படியாக எல்லையில்லாத ஆச்சரியமான செயல்களை செய்த கண்ணனுடைய குழந்தை பருவ லீலைகளை காணாமையாலே வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா. தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். இவனுடைய லீலைகளை அனுபவிக்க பெறாத குறையுடையவளாய் இருந்த போதிலும் இவனை பிள்ளையாக பெறும்படியான பாக்கியத்தை செய்த தேவகி புலம்பிய வார்த்தையை குழந்தை பருவ லீலைகளை அனுபவித்தவளாகையாலே யசோதையை தெய்வனங்கை என்று 5ஆம் பாசுரத்திலே சொன்னார். தேவகி வாயிலாக சொன்னார் குலசேகரர். அவனை பிள்ளையாக பெற்ற பாக்கியம் உடையவளாகையாலே இங்கு தேவகியை தெய்வதேவகி என்கிறார் ஆழ்வார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியாரும் இருவரையும் ஒப்பற்றவர்களாக கூறினாள் அளவாக. ஒருத்தி, மறுபடியும் ஒருத்தி தேவகி, ஒருத்தி யசோதை பிராட்டி ஆக இருவரையும் ஒப்பற்றவர்களாக சொன்னாள். அதுபோலத்தான் இங்கே தெய்வ தேவகி என்கிறார் குலசேகரர். கொல்லிகாவலன், கொல்லி என்ற சேரநாட்டு தலைநகரில் இருந்து அரசாண்டவர் கொல்லிகாவலன் குலசேகரன். மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன். அனைவரை காட்டிலும் பெரியவனாகையாலே மால் என்று பெயர் எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை தம்முடைய தலைமையிலே மாலை போல் அலங்காரமாக கொண்ட குலசேகர பெருமாள். மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள். குலசேகர பெருமாள் அருளி செய்த நல்லிசையோடு கூடிய தமிழ் மாலையாகிய இந்த பதிகத்தை பயின்றவர்கள். நண்ணுவார் ஒல்லைன் ஆரணன் உலகே. குலசேகரனாகிற என்னை போலே இங்கே இருந்து அவதாரங்களில் ஒன்றான கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்டு அதை பெறாமையாலே வருந்து இருந்து புலம்பாமல் உபய விபூதிக்கும் தலைவனாகையாலே நாராயணன் என்ற பெயர் பெற்ற சர்வேஸ்வரனுடைய பரமபதத்தில் இருந்து எப்போதும் அனுபவிக்கும் பேறு பெறுவார்கள். நான் இங்கே இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். குலசேகராழ்வார் சொல்கிறார், நான் இங்கே இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாடல்களை கற்று வல்லவர்கள் அப்படி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். உபய விபூதிக்கும் தலைவனாகையாலே நாராயணன் என்ற பெயர் பெற்ற சர்வேஸ்வரனுடைய நாரணன் உலகு அந்த பரமபதத்தில் சென்று இருந்து எப்போதும் அவனை அனுபவிக்கும் பேறு பெறுவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் குலசேகராழ்வார். அற்புதமான ஒரு பலச்சுருதி. இந்த பாசுரத்தை, இந்த பலச்சுருதியை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி, மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள். நண்ணுவார் ஒல்லையின் அரணன் உலகே. மல்லை மாநகர்க்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்து ஈங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வதேவகி புலம்பிய புலம்பல். கொல்லிகாவலன் மால் அடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல் இசை தமிழ் மாலை வல்லார்கள். நண்ணுவார் ஒல்லகை நாரணன் உலகே. இந்த 11 பாசுரங்களையும் 10 பாசுரங்களையும் வல்லவர்கள், கற்று வல்லவர்கள் அந்த பரம நாரணன் உலகாகிய பரமபதத்திற்கு சென்று அங்கே அவனை அனுபவிக்க பெறுவார்கள் என்று குலசேகரன். அவர் யார்? கொல்லிகாவலன்.
அவர் தலைமுடி மேலே திருமாலுடைய திருவடிகளை அலங்காரமாக சேர்த்து கொண்டிருக்கிறார், அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குலசேகரன் சொன்ன இந்த தமிழ் மாலை, அதனை வல்லவர்கள் நாரணன் உலகை நண்ணி அவனையே அனுபவிக்கப் பெறுவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்த இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் ஒரு தொகுப்பிற்காக. அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். இந்த அளவிலே 7ஆம் திருமொழி பாசுரங்களுடைய விவரணம் நிறைவு பெற்றது. வியாக்கியான விவரணம் நிறைவு பெற்றது. கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அவர் இராமாயண பெருக்கர், பரமகாருணிகர். அதனாலே 24 திவ்ய பிரபந்தங்களுக்கும் அவர் உரை எழுதி நமக்கு அருளினார். அதனால்தான் நமக்கு இந்த பாசுரங்களின் பொருளும் உள்ளுரை பொருளும் மிக அருமையாக கிடைத்தது. மற்ற வேறு யாருமே 24 பாசுரங்களுக்கும் உரை அருளவில்லை, வியாக்கியானம் அருளவில்லை. அதனால்தான் அவர் நம்மீது பரம காருணிகராக இருக்கிறார் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.